குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 2.4ல் இந்த வீடியோவில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், வெரிஃபை தட் 8CR + 8C3 = 9C4 அப்படின்னு கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மெத்தடில் போட போகிறேன். சரிங்களா? எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நான் எழுத போகிறேன், கொஷின் எழுதி போகிறேன். 8 ரைட் சைடு எழுதி போகிறேங்க. ரைட் சைடு எழுதிட்டு லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன். 8C4 + 8C3 = சரிங்களா? நமக்கு NCRுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிட்டாலும் சரி. இங்கே ஃபார்முலா எழுத போகிறேங்க. NCRுடைய ஃபார்முலா n factorial divided by n minus r factorial into r factorial. Formula time. NCR = n factorial divided by n minus r factorial into r factorial. ஓகேங்களா? ஃபார்முலா டைம். இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிற பாருங்கள். 8CR அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னங்கிற இடத்துல 8, ஆறுங்கிற இடத்துல 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன், 8 factorial divided by, சரிங்களா, இங்கே 8 minus 4 into factorial 4 factorial plus 8C3, 8ங்கிறது என்னங்களா, அப்போ 8 factorial, n minus r, rங்கிறது 3ங்களா, அப்போ 8ங்கிறது என்னங்களா, அப்போ 8 minus 3 factorial into r factorial, rங்கிறது 3ங்களா, அப்போ 3 factorial அப்படின்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள், 8 factorial divided by 8 minus 4, 4ங்களா, அப்போ 4 factorial 4 factorial plus 8 factorial divided by, சரிங்களா, 8 minus 3 5ங்களா, அப்போ 5 factorial 3 factorial. இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுத பாருங்கள். ஆல்டர்னேட் பண்ணி எழுதுகிறேன். 8 factorial. ஓகேங்களா? இந்த 4 factorial அப்படியே வச்சுட்டேங்க. 4 factorial. இது இந்த 4 factorial எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, எப்படி எழுதுனா பாருங்கள். 4 into 3 factorial. எங்கே முடிக்கிறோமோ அங்கே எழுதலாம். இந்த 4 factorial எப்படிலாம், 4 into 3 factorial அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஒன்று குறைச்சிட்டு அது எங்கே முடிக்கிறோமோ அங்கே factorial யூஸ் பண்ணலாம். ப்ளஸ்ஸு இங்கே 8 factorial அப்படியே வச்சுட்டேங்க. இந்த 5ஐ குறைச்சி எழுத போகிறேன் பாருங்கள். 5 into 4 factorial into 3 factorial. ஓகே, எழுதலாங்களா? 5ஐ ஒன்று குறைச்சிட்டு அப்படின்னா 4 எங்கே முடிக்கிறோமோ அங்கே factorial யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எது காமனாக இருக்குது எழுதலாம். 8 factorial 8 factorial காமனாக இருக்குது, எழுதிட்டேன். டிவைடட் பை 4 factorial 4 factorial காமனாக இருக்குது. ஓகேங்களா? 3 factorial 3 factorial காமனாக இருக்குது, எழுதிட்டேன். மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். 1/4, இங்கே 4 மட்டும் இருக்கும். ப்ளஸ் மேலே 1 இருக்கும், இங்கே என்ன இருக்குங்க, 5 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 8 factorial by 4 factorial into 3 factorial எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் அப்படின்னா என்ன வருங்க, 5 4, 1 5 சார் 5 ப்ளஸ் 1 4 சார் 4 பை 4 into 5ங்களா. சரிங்களா? அது அப்படியே வச்சுக்கிட்டிங்களா. 4 into 5 அப்படியே வச்சுக்கிட்டேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்படியே வச்சுட்டேங்க. ஓகேங்களா? இங்கே 5 4 9 ஆயிருங்களா. இப்போ பாருங்கள், என்ன எழுதிக்கிறேன், 8 factorial ஆட் பண்ணுங்கள் 9 டிவைடட் பை இது 4 factorial 3 factorial 4 into 5 அப்படி எழுதலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம், 9 into 8 factorial எழுதலாமா. சரிங்களா? அப்போ இது என்ன எழுதலாம், 9 factorial தான் நம்ம என்ன எழுதுகிறோம். ஒன்று குறைச்சிட்டாலே 9லேருந்து ஒன்று குறைச்சா 8 எங்கே முடிக்கிறோமோ அங்கே எழுதலாமா. அப்போ இது எழுதிக்கலாம். 9 factorial டைரெக்டாக எழுதிக்கலாமா. 9 factorial எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் 4 into 3. ஓகேங்களா? 4 into 4ல் ஒன்று குறைச்சிட்டு அப்படின்னு 3ங்களா. அப்போ இது ரெண்டுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், 4 factorial எழுதிக்கலாம். இதை பாருங்கள், 5 into 4, 5 into 4. அப்போ என்னெல்லாம் 5 into 4 factorial எழுதிக்கலாம், 5 factorial அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ NCRுடைய ஃபார்முலா பாருங்கள். என்னங்கிறது 9ங்களா. ஓகேங்களா? அப்போ 9 factorial divided by 9 minus r அப்படிங்கிறது 5ன்னு வச்சுக்கலாங்களா. அப்போ 5 in factorial into 5 factorial.
ஓகேங்களா பாருங்கள் 9 ஃபேக்டோரியல் 9ல் 5 போச்சுன்னா 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்போ n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்போ என்ன எழுதலாங்க 9c ஓகேங்களா 9c4 இது 9ல் 5 போச்சுன்னா 4 ஃபேக்டோரியல் அதான் இது எழுதிடுறேன் அப்போ 9c4 ஓகேங்களா எழுதலாமா ரைட்டாக எழுதிருக்குங்களா ஓகேங்களா இதுதான் ஆன்சர் 9c4 அப்படிங்கிறது ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் இதில் பாருங்கள் 9ல் 5 போச்சுன்னா 4 ஃபேக்டர் இன்ட்டு 4 ஃபேக்டர் ஃபார்முலா எழுதுனா பாருங்கள் கொஞ்சம் மாற்றி வருது பாருங்கள் என்சிஆரோடைய ஃபார்முலா எழுதுனா பாருங்கள் என்சிஆர் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டரியல் வரணும் அப்போ பாருங்கள் இங்கே ஆறுங்கிறது 5 சரிங்களா 9ல் 5 போச்சுன்னா 4 இருந்துச்சு இன்ட்டு சரிங்களா ஆர் ஃபேக்டோரியல் அப்போ 5 தான் வரணும் அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் n மைனஸ் இப்போ எழுதிட்டா பாருங்கள் 9 மைனஸ் 4 9 மைனஸில் 4ல் 9ல் 4 போச்சுன்னா 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதுங்களா n ஃபேக்டோரியல் என்னங்கிறது 9 n மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் ஆறுங்கிறது என்ன 4 அப்போ n மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் அப்போ 9cr அப்போ ஈக்குவல் டு என்னங்க ரைட் சைட் ப்ரூவ் பண்ணியாச்சுங்களா ஓகே அனதர் மெத்தட் பார்க்கலாங்களா அனதர் மெத்தட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்க கொஷின் ஃபஸ்ட்டு எழுதி போகிறாங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 8 சரிங்களா 8c4 ப்ளஸ் 8c3 ஈக்குவல் டு 9c4 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா அனதர் மெத்தடுங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்க போகிறேன் அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன் பாருங்கள் 8c4 ப்ளஸ் 8c3 ஈக்குவல் டு சரிங்களா இது எப்படி எழுதலாம்னா 8 4 டைம்ஸ் அப்படியே குறைச்சிட்டே வரணும் 8c4னா 4 டைம்ஸ் 8 7 6 5 ஓகேங்களா 4 டைம் அப்படியே குறைச்சிட்டே வரணும் கீழே இன்க்ரீஸ் பண்ணும் 1 2 3 4 சரிங்களா 4 டைம்ஸ் இதுலேருந்து குறைச்சிட்டே வரணும் 8c4னா 8லேருந்து 4 டைம் குறைச்சிட்டே வரணும் 8லேருந்து 1 குறைச்சா 7 7லேருந்து 1 குறைச்சா 6 6லேருந்து 1 குறைச்சினா 5 டிவைடட் பை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் 1 2 3 4 ப்ளஸ் அதே மாதிரி 8c3ங்களா 8லேருந்து 1 குறைச்சிட்டோம் அப்படின்னா 7 இன்னொன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா 6 3 டைம்ஸ் வரையும் தான் போகணும் 8லேருந்து 1 குறைச்சிட்டா 7 7லேருந்து 1 குறைச்சினா 6 கீழே இன்க்ரீஸ் பண்ணோம் 1 2 3 3 டைம்ஸ் தான் போடணும் 3 டைம்ஸ் எழுதிட்டேன் இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணுங்கள் 4 2s are 8 கேன்சல் பண்ணிட்டேன் 3 2 டைம்ஸ் இங்கே பாருங்கள் 3 2s are 6 கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் என்ன வருங்க மல்டிபிள் பண்ணுங்கள் 5 2s are 10 10 into 7 70 ப்ளஸ் 8 7s are 56 ஆட் பண்ணுங்கள் 126 ஓகேங்களா 126 வந்துருச்சு இது பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் அப்படின்னா என்ன இருக்குது 9c4 இருக்கா 9c4 அப்போ 9லேருந்து 4 டைம்ஸ் லெஸ் பண்ணிட்டு வரணுங்களா 9 9லேருந்து 1 குறைச்சா 8 8லேருந்து 1 குறைச்சா 7 7லேருந்து 1 குறைச்சா 6 4 டைம்ஸ் குறைச்சிட்டேன் கீழே என்ன பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 1 2 3 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும் பாருங்கள் கேன்சல் பண்ணுங்கள் 4 2s are 8h 3 2s are 6 ஓகேங்களா இதை மல்டிபிள் பண்ணுங்கள் 7 2s are 14 இன்ட்டு இங்கே என்ன இருக்குங்க 9 இருக்கா 9 மல்டிபிள் பண்ணுங்கள் 9 4s are 36 ரிமைண்டர் 3 9 1s are 9 9 + 3 என்ன ஆச்சுங்க 12ங்களா அப்போ 126 பாருங்கள் ஆன்சர் சேமாக இருக்கா ஓகேங்களா இது 1 வச்சுக்கலாம் இது 2ன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் சைடு ஓகேங்களா ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் லெஃப்ட் சைடு என்ன இருக்குங்க ஈக்குவலாக இருக்குது 1 ஈக்குவல் டு 2 ஓகேங்களா வெரிஃபை தட் சரிங்களா ஹென்ஸ் த ப்ரூஃப் வெரிஃபை பண்ணிட்டோம் சரிங்களா உங்களுக்கு 2 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம் ஓகேங்களா